அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் வீடியோ கண்டென்ட் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் 2024 ஆண்டுக்கான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 1, 2024 1/1/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை. மகம் நட்சத்திரம் காலை 7:37 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். தேய்பிறை பஞ்சமி திதி பிற்பகல் 2:30 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. யோகம் சரியில்லை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு மற்றும் சனியின் பார்வையில சந்திரன் இருக்கிறது யோகம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போன கஜகேசரி யோகம் மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. ராசியில் இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரம் செழிப்படையும். வியாபாரத்தில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் எதிர்ப்புகள் குறைந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் இருந்த குழப்பம் மந்தத்தன்மை விலகி நன்மைகள் ஏற்படும். இதுநாள் வரைக்கும் படிக்காமல் இருந்த குழந்தைகள் கூட இன்னையிலேருந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளார பெரிய சாதனை செய்கிற அளவுக்கு படிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமாகட்டும், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். குறிப்பாக உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சி பற்றிய பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்ஃபேக்ட் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக பண பாக்கிகள் வசூலாகாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த பணம்லாம் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் மற்றும் குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறதும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது, பாக்கியத்தை ஏற்படுத்துகின்றது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், திருமண விஷயமா தள்ளி போகிறது, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கிய விஷயத்தில் தள்ளி போயிட்டு இருக்குன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்று அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வருஷத்தோட துவக்கமே உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இதன் மூலமாக உங்களின் மீது இருந்து வந்த குற்றச்சாட்டுகள் விலகி நீங்க உங்க பேர்ல சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நிரூபிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதாவது உங்க சைட்லேருந்து நீங்க சொல்லக்கூடிய உங்க தரப்பு நியாயத்தை நிரூபிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. வழக்கறிஞர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள்.
உங்களுடைய பணபலம் அதிகரிக்கும், வியாபார பலம் அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற, தனவரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷபராசி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைச்சிரும். வியாதிக்கு தீர்வு மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி மறைந்து போவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, மராமத்து செலவு இருக்குன்னா அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு புதிய உற்சாகத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும்னு சொன்னால் அது உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய அலுவல், வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய அணுகுமுறையின் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவிலும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, கடன் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காத இருந்தவங்க, உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்காத இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி உங்களை மதிக்கிறதுக்கும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக எங்கேயாவது போகணும், அதாவது வெளியூர் போகணும், இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி அனுகூல பலன்களை பெறுவார்கள். காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கும் அந்த புதிய நுணுக்கங்கள் மூலமாக உங்கள் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் உங்கள் வேலையோ இல்லை தொழிலோ பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் இருக்கிற காம்படிட்டர்ஸ், உங்களுடைய போட்டியாளர்கள், அந்த போட்டியாளர்களை வெற்றி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட இடத்துலேருந்து ஏதாவது ஒரு வரி ஜாஸ்தி கட்டியிருந்தீங்கன்னா அந்த வரி பாக்கி திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற, வியாபார ரீதியான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்குண்டான யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள், சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைக்கி எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது வெளியூருக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கு போகிறதோ இல்லை உள்ளூர்லேயே ஏதாவது ஒரு ஷாப்பிங் சென்டர் போயிட்டு சுற்றிட்டு வருவீங்க. உடம்பு கொஞ்சம் அசதியாக இருக்கும். மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நேர விரயம் ஏற்படுமே தவிர பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருந்த சுணக்கத்தன்மை விலகி அது சுறுசுறுப்பாக நடக்கிறதுக்கு உண்டான நேரம். இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தவங்கள்லாம் உங்களை மதித்து பேசுறதுக்கு உண்டான நேரம். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அமோகமான பலன்கள் ஏற்படும். இன்று ரிஷபராசி நண்பர்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் மனசுல தைரியத்தையும் குடும்பத்துல சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது, உங்களுடைய வழக்குகளில் வெற்றி, இப்படி எல்லா விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் தந்தை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை தந்தை ஏதாவது உங்களுக்கு திடீர் சொத்து எழுதி வைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த தொழிலுக்கு உண்டான முதலீடுகளை உங்கள் நண்பர்கள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பாங்க. ஒரு பெரிய மனிதர் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளுக்குண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய, லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் குரு பார்வையில், குரு செவ்வாய் பரிவர்த்தனா யோகம். இதன் மூலமாக நண்பர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நண்பர்கள் மூலமாக செல்வாக்கு மிக்க நபரை அறிமுகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்னா சாதாரண ஆளாக இருக்க மாட்டாருங்க. தமிழ்நாட்டில் பெரிய மனிதராக இருப்பார், இந்தியா லெவலில் பெரிய மனிதராக இருப்பார். நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, மலேசியா சிங்கப்பூரில் இருக்கீங்க அல்லது ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் அந்த நாட்டில் இருக்கிற பெரிய மனிதரை அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதாவது இந்த பெரிய மனிதருடன் நட்பு பாராட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும், அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும், வியாபார விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலையில் இருக்கீங்க, உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில், அதுவும் குறிப்பாக கடல் கடந்து அல்லது வேற்று மதத்தினரின் உதவியை கொண்டு உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரும். குறிப்பாக உங்களுடைய பூர்வீக இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்குது, அமோகமாக இருக்கும். உங்களுடைய முன்னோர்கள் பெயரை சொல்லி உங்களுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, ஏன் 7 தலைமுறை வரைக்கும் உங்களை பற்றி சொல்லி உங்களை பற்றி பெருமைப்படுத்துவாங்க. உங்களுக்கு முதல் மரியாதை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைத்தவர்களுக்கு இடமாற்றம், எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும், குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல குரு பார்வையில், வக்ர நிவர்த்தி அடைந்த குருவின் பார்வையில் இருக்காரு. அந்த வக்ர நிவர்த்தி அடைந்த குரு செவ்வாய்க்கு பரிவர்த்தனா யோகம். உங்களுடைய யோகாதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்கிறது. உங்களுக்கு தடைப்பட்ட யோகங்கள் நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது திருமண விஷயங்களில், திருமணம் உடனே நடத்திக்கிறது அவ்வளவு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தாது. ஆனால் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லதை கொடுக்கும். அதே சமயம் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக கடன் ஏறிக்கிட்டே போயிருக்கு சார். எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சு எப்படி ஏறிச்சுனே தெரில. எங்கள் அப்பா இருந்த வரைக்கும், எங்கள் அப்பா கண்ட்ரோலில் இருந்த வரைக்கும் எனக்கு மாதத்துக்கு 1 லட்சம் தான் கடன் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 50 லட்சம் 1 கோடின்னு கடன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது என்னென்னா, நீங்கள் உடனே எனக்கு 50 லட்சம் வந்து கடன் அடைச்சிருவேனான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. அந்த கடன் கொடுத்தவங்களே உங்களுடைய ஏதாவது ஒரு அடமானத்தை கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த அடமானத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கு பலன்களை கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதன் மூலமாக ஒரு நல்ல நண்பரை அறிமுகப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் எதிரிகளாக செயல்பட்டவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் செலவுகள் இருக்குது. எதுக்காக செலவுகள்னால், இந்த எதிரிகளிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுறதுக்காக செலவுகள் ஏற்படும். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எனக்கு திருமணத்தை பற்றி பேசாமல் என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்பீங்க. இப்போதைக்கு திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை எடுத்து திருமணம் நடந்ததுன்னா நீண்ட நாட்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். அவர்கள் சந்தோஷப்பட உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்கள் சந்தோஷத்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியை சந்திக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் என்ன ஒன்று, 2 பேரும் வளவளன்னு பேசுவீங்க, நிறையா பேசுவீங்க. என்னமோ இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும். இந்த 20 வருஷமாக பேசாத விஷயத்தெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுனால
சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு 2 நாள் கழித்து சந்திராஷ்டம தண்ணிக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்கள் கணவரோ மனைவியோ நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு தேவையில்லாத வம்புக்கு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வார்த்தைகளை தவிர்ப்பது உங்களுக்கு எதிர்கால நிம்மதிக்கு வழிவகுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற, குறிப்பாக குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்காக செலவுகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும், குடும்ப தலைவிகள், படிக்கின்ற குழந்தைகள், திருமண வயதில் இருப்பவர்கள், இப்படி எல்லா கேட்டகரி மக்களுக்கும் இன்று அனாவசியமான வார்த்தை வரையங்கள் ஏற்பட்டு வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு விருத்தி ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. ராசியில் சந்திரன் குரு பார்வையில், ராசிநாதன் சூரியனுக்கும் குரு பார்வையில் 5ஆம் இடத்துல. பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். முன்னோர்களின் ஆசி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யாருக்காவது உங்கள் வீட்டில் யார் வீட்டிலையாவது இன்றைக்கி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணுன்ட்டு இருந்ததுன்னா, அப்பாக்கோ தாத்தாக்கோ திதி கொடுக்குறாரு மாதிரி இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சுருங்க. அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற, ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அனுகூல பலன்கள் ஏற்படும். மனோதிடம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் இவங்ககிட்டெல்லாம் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான நிலையை கொண்டு வருவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகளுடன் மனஸ்தாபம், சகோதர சகோதரிகளுக்குள் வேற்றுமை போன்ற விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார செழிப்பு ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகள் பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் குழந்தைகளை பற்றி ஏதாவது தொலைபேசி தகவல் வந்ததுன்னா அது உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் அரசாங்க பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் தருகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் திடகாத்திரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது டெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, மெடிக்கல் டெஸ்ட் கொடுத்து பயந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பயம் போகக்கூடிய வகையில் இருக்குது. கழுத்து பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த கழுத்து பகுதி மார்பு பகுதியில் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஆப்ரேஷன் எல்லாமே மருத்துவத்தின் மூலமாக மருந்து மாத்திரையிலேயே சரியாகிறதுக்கு உண்டான நல்ல செய்தி உங்களுக்கு மன நிம்மதியை தரும். உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அரசு வகையில் சந்தோஷம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் பங்காளிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். பங்கு வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு பங்கு பிரிக்கிறதுல இருக்கிற சிக்கல் எல்லாம் சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பங்கு வர்த்தகம், கமாடிட்டி ட்ரேடிங், கோல்டு ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டு தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். இன்று உங்களுக்கு மனதிடம் அதிகரிக்கும். மனசில் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி.
ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது மனக்குழப்பத்தை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு நல்ல விதத்தில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். இது பண்ணலாமா வேண்டாமா, வீடு வாங்கலாமா வேண்டாமா, திருமணத்தை பண்ணிக்கலாமா வேண்டாமா, இப்படி டைலமா கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. செல்வாக்கு, கௌரவம் போன்ற விஷயங்கள்ல மூத்த சகோதரர்கள் வழியில, குலதெய்வ வழிபாடு செய்கிற வழியில் செலவுகள் ஏற்படும். நீண்ட நாளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுடன் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக சுக அதிகரிப்பு ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது, நெருப்பு சம்பந்தப்பட்ட மைக்ரோ அவன், இந்த மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஹோட்டல் தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிலருக்கு கடல் கடந்து போகிறதுக்கோ அல்லது வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதி ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் வழியில் இருந்த மருத்துவ சங்கடங்கள் விலகி அதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு இருக்குது, ஆனால் கவலைப்பட வேண்டாம். எந்த விதமான பாதிப்பும் இல்லை. தாயாருக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. வீடு, மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மருத்துவ தொழில் சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக டாக்டர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் விருத்திக்காக நீங்கள் முதலீடு செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணம்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்தில் சில சமயம் எதிரிகளையும் சந்திப்பீர்கள், அல்லது நீங்கள் கூட டிராவல் பண்ணுறவங்க கிட்ட மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். துலாம் ராசி, இன்று பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு உயரும், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் சீனியர் மோஸ்ட் பர்சன் யார் பெரிய மனிதரோ அவர் உங்ககிட்ட மரியாதை நிமித்தமான ஆலோசனைகள் மேற்கொள்வார். இதன் மூலமாக உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால இன்று அரசாங்க வகையில், மேல் அதிகாரிகள் வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி வெற்றிகள் ஏற்படுகின்ற, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. குடும்ப விஷயத்தில் தாயாருடனான மனஸ்தாபத்தில் விகல்பமின்றி செயல்படுவீர்கள். அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். இளைய சகோதர சகோதரிகளின் பேச்சுக்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும். குறிப்பாக பாக்கியஸ்தானத்துக்கு சூரியன், செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்கள் மூலமாக வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அந்த வாக்குவாதத்தில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் வழக்கு ஏதாவது இருந்தால் கூட அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைந்து அதன் மூலமாக இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியில் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அரசாங்க கௌரவத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதாவது லாபஸ்தானத்து அதிபதியான சூரியன் குரு பார்வையில், லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கும் குரு பார்வை, பெருமைகள் ஏற்படும், கௌரவம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், சோஷியல் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் நண்பர்கள் மத்தியில் பெருமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுத்தவர்களிடம் உங்கள் மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி, தசமஸ்தானத்தில் சனி மற்றும் குருவின் பார்வையில் சந்திரன்,
தசமஸ்தானாதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துல இன்று தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஏற்பாடு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது, அதனால் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுவாக இருக்குது, தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. 2 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய சொத்து பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். செல்வாக்கு அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வந்தால் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக கடன் வாங்குறீங்க. ஆனால் அந்த கடன் சீக்கிரமாக அடைபடுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான தேவைகளுக்கு முதலீடுகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தியாகும். கடன் வாங்கியாவது பண்ணுவீங்க, ஆனால் இந்த கடன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இது நாள் வரைக்கும் வாங்கின கடன் அடைக்க முடியல சார், இப்போ வாங்குகிற கடனை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய யோகத்தையும் வளர்த்து கொள்வீர்கள். அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். புதிய துவக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். குறிப்பாக இளம் ஆண் பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய குடும்பம் உருவாவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது, தனஸ்தானம் வலுவாக இருக்குது, செல்வாக்கு அதிகரிக்கும், லாபஸ்தானமும் அதிகமாக இருக்குது. அதாவது லாபஸ்தானாதிபதியான புதன் வக்கரகதியில் உங்கள் ராசியில் இருக்கார். குதர்க்க எண்ணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரும். அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது கூட நீங்கள் குதர்க்கமாக தான் பேசுவீங்க, கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுறது முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்று அமர்க்களமான வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ப்பு அமைகின்ற சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்திகள், அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குது, ராசியும் வலுவாக இருக்குது. ராசிக்கு குரு பார்வை, ராசிநாதன் குருவும் 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் பரிவர்த்தனை, 9ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் செவ்வாயோடு இணைந்து குரு பார்வையில். கடந்த ஒரு 12 வருஷமாக உங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி கிடைக்க போகிறது. லிட்டரலாக சொல்லணும், ஒரு மாமாங்கத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் காத்துட்டுருக்கு. மன நிம்மதியும் நிறைவும் சந்தோஷமும். இது நாள் வரைக்கும் நீங்கள் எதுக்காக வாழ்ந்தீங்களோ, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் கடந்த 60 வருஷமாக, 50 வருஷமாக, 80 வருஷமாக உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக நீங்கள் நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த புது வருஷத்தில் அமோகமான செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். தந்தை வழியில் இருந்த சில குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் தேவையில்லாத சில அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மன உளைச்சல் ஏற்படாது, ஆனால் உடல் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நேர தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நேர தாமதம் எடுத்துப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நற்செய்திகள் வரும். திருமண தடை இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத நல்ல விஷயம்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வரவு அதிகரிக்கும், சந்தோஷம் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து
குலதெய்வ கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கு உண்டான சூழ்நிலை அமையும். சிலர் பார்த்திங்கன்னா பசுமாடு வளர்க்குறது, சிலர் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு போயிட்டு உழவார பணி செய்கிறது, இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அடுத்தவங்களுக்காக சர்வீஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் இது. இன்னைக்கு வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தை உங்கள் வீடுன்னு இருந்திருப்பீங்க. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் விசாலமடையும். உலகமே என் குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரும். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட ரிஃபார்மேஷன் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சந்தோஷகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சீக்கிரட்டாக சில தப்பு பண்ணியிருப்பீங்க, அதுக்கெல்லாம் பிராயசித்தம் தேடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இளம் வயதினராக இருந்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு, ஃபாரின் போகிறதுக்கு, இல்லை வேறு ஊர்லேருந்து வேறு நாட்டிலேருந்து திரும்ப தாயகம் திரும்புறதுக்கெல்லாம் இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும். மொத்தத்தில் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் தந்தை வழியில் இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான பலன்கள் அமைகின்ற சிறப்பான நாள். உங்கள் மனசில் இருந்த கவலைகள் விலகும். தெம்பும் மன தைரியமும் அதிகரிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு முழு மனசுடன் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுமான்னு கேட்டால் பெருசாக கெடுதல் பண்ணாது. சுப செலவை ஏற்படுத்தும். வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசுவீங்க. அந்த நல்ல காரியத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்க 100 ரூபாய்க்கு பிளான் போட்டாங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு பிளான் போடுவீங்க. அதை பற்றி தவறு கிடையாது. சுப விஷயங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணும் பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் பார்க்குறதும் புதன் பார்க்குறதும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி வியாபாரத்திற்கு உண்டான முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் குழந்தைகள் கொஞ்சம் செலவு வைப்பாங்க. இன்றைக்கி அவங்க தேவைக்காக உங்ககிட்ட கேட்பாங்க. அதை தாராளமாக மனசு வந்து பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத நன்மையைத்தான் கொடுக்குமே தவிர, அதனால் இன்றைக்கி செலவுகள் இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் எரிச்சல் தன்மையோடு செயல்படாதீங்க. கடன் கொடுத்தவனாகட்டும் கடன் வாங்கினவனாகட்டும் அவங்கக்கிட்ட இன்முகத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் உங்கள் நட்சத்திரநாதன் விரயத்தில் இருக்கார். அதனால் அதுவும் 8ஆம் வீட்டு அதிபதி அவர் விரயத்தில் இருக்கிறது. 9ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானாதிபதி. அதனால் தந்தைக்காக செலவுகள் ஏற்படும். அல்லது உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது கொஞ்சம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற, ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற, வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட தான் நிறைய வாக்குவாதம் பண்ணுவீங்க. அவங்க கூட தான் இன்றைக்கி மனசு விட்டு சந்தோஷமாக பேசுவீங்க. நீங்கள் எப்போ சந்தோஷமாக பேசுவீங்க, எப்போ வாக்குவாதம் பண்ணுவீங்கன்னு அவர் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பார். இது நிஜமாலுமே இப்படி தானா, இல்லை எப்போவுமே இப்படி தானா, இப்போ தான் இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார். எப்போ சந்தோஷமாக பேசுவீங்கன்னு தெரியாதனால. அலுவலக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். நன்மைகள் அதிகரிக்கின்ற, ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக 4 விரையாதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதியும் விரையாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக செலவை செஞ்சாவது இன்றைக்கி உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதாவது சந்திராஷ்டமத்தில் மனக்குழப்பம் ஏற்படும் பார்த்தா உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகளுக்கு அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன், சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில்
7ஆம் இடமும் குரு பார்வையில், லாபஸ்தானமும் குரு பார்வையில், 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இன்று நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய நண்பர்கள் ஒரு சில இடத்துல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பெருமையாக பேசுவாங்க. உங்கள் பேரில் இருந்த குழப்பத்திற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்வார்கள். மொத்தத்தில் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். செல்வாக்கு மிக்க மனிதர், அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது அரசு பதவியில் இருக்கிறவர் உங்களுக்கு அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஆலோசனையின் பேரில் உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பெருகுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு செயற்கையாக உங்களுக்கு கொடுத்த சில சங்கடமான விஷயங்களை இப்பொழுது மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக காரிய வெற்றி ஏற்படும். உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். வழக்கு சார்ந்த குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதாவது இத்தனை நாளாக உங்கள் சகோதர சகோதரிகள், இளைய சகோதரரோ மூத்தவர்களோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இன்டைரக்டாக அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதை இன்றைக்கி அனுகூலமாக நீங்கள் அதை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் சகோதர சகோதரிகளுக்குள் பாசம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். என்னதான் பேச்சில் பிரச்சனை இருந்தாலும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக இருப்பார். உங்களுடைய பதவி உயர்வு, தொழில் ரீதியான குழப்பங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிங்களோ அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, இழுபறி நிலைமையாக இருந்த விஷயம் கூட இப்போ சாதகமாக இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தாயாருக்கு மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த செலவுலேருந்து, அந்த சங்கடத்துலேருந்து அவங்களும் ரிலீவ் ஆகி வருவாங்க. நீங்களும் ரிலீவ் ஆகிட்டு வெளியில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களின் உதவியை கொண்டு சங்கடங்களை தீர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான சந்தோஷகரமான நாள். இன்று கலகலான்ட்டு பேசி சிரிச்சுட்டு இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த கலகலப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுமோங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் குரு பார்வையில், அதுவும் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இதுவே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக கடந்த ஒரு 8 மாதமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய விஷயத்தில் இதோ வருது அதோ வருது புலி வருது கதையாக இழுத்துட்டு இருந்த விஷயம் இப்பொழுது வரக்கூடிய நேரத்துக்கு வந்துடுது. அதனால் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனை முடிவுக்கு வரும். வீடு மனை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலையும் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக, அதாவது ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக நீங்கள் பட்ட அவஸ்தைக்கெல்லாம், அதாவது உங்களுடைய பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டியிருக்கு, 8 வருஷமாக மாட்டியிருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் சார் இன்னும் எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு. உங்களுக்கு கையிருப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பணபலம் அதிகரிக்கும், மனோபலம் அதிகரிக்கும், குடும்ப பலம் அதிகரிக்கும், மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதனால் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அலுவலகத்திலேருந்து, உங்களுடைய தொழிலேருந்து, பிஸ்னஸ்லேருந்து பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வார்த்தைகளால் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மூலமாக வருமானம் ஏற்படாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மனக்குழப்பம் இருக்குது, பண விஷயத்தில் தான் மனக்குழப்பம் வருது. அந்த பணக்குழப்பம் வரதுக்கு காரணமே உங்களுக்கு வரவேண்டிய பணம் வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரம் துவங்கணும், வியாபாரத்தில் ஏதாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அந்த வியாபாரத்தின் மூலமாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கோ இல்லை சுய தொழில் செய்பவர்களுக்கோ உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அசோசியேஷன், உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனில் உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பு ஏற்பட்டு இதன் மூலமாக உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை வழியில் ஆலோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அறிவு களஞ்சியமாக இருக்கக்கூடிய தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும், காரிய வெற்றியை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குதர்க்க எண்ணங்கள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ண ஓட்டம் தான் குதர்க்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் செயல்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா நேர்மையான வழியில் தான் செயல்படுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் என்ன மனசஞ்சலம், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வருமானம். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நெடிய பயணத்திற்கு உண்டான ஒரு டெஸ்டினேஷனை அரைவு பண்ணுறதுக்கு உண்டான, அதாவது உங்களுடைய போய் சேர வேண்டிய இடம் சொல்லுவீங்கள்ல, அந்த இடத்த போய் அடையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதன் வக்ர கதியில் இருக்காரு, அதுதான் உங்களுக்கு யோகமே. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா வக்ர புதன் கெடுபலனை தருவார் 9ஆம் இடத்துல. அந்த கெடுபலனை தரக்கூடிய புதனை கெடுக்கிறது சனியின் பார்வை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான சந்தோஷகரமான நாள். மன நிறைவு ஏற்படும். நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வரக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.